Hi viewers 2.0 படத்தோட திரை விமர்சனம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து சங்கர் இயக்கியிருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு. நிரவ் ஷா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். தமிழ் சினிமாவின் வர்த்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்பவர்கள் தான் ரஜினியும் சங்கரும். இவங்க ரெண்டு பேருமே இணைந்து ஒரு படம் செய்தால் அந்த படத்துடைய வளர்ச்சியை வந்து சிவாஜி, எந்திரன் இந்த படம் மூலமாக நம்ம எல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து 2.0 அப்படிங்கிற ஒரு படம் வந்து உலகமே வியக்கும் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு வந்து விருந்தா அமைந்ததா பார்ப்போம். படத்தின் ஆரம்பத்திலே அக்ஷய்குமார் வந்து செல்ஃபோன் டவரில் போய் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. இதை தொடர்ந்து அடுத்த நாள்லேயே வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து செல்ஃபோன்களுமே வந்து தொலைஞ்சு போயிடுது. இது எப்படி தொலைஞ்சது அப்படின்னு ஆராய்ச்சி குழு வந்து அரசாங்கத்தின் கீழ் ஆராய்ச்சி செய்யும் போதே பல செல்ஃபோன் உரிமையாளர்களும் டெலிகாம் மினிஸ்டரும் வந்து இறந்து போயிடுறாங்க. இதை தொடர்ந்து வேறு வழியே இல்லாமல் சிட்டியை வந்து கொண்டு வராங்க. சிட்டி வந்து அக்ஷய்குமாரோடைய திட்டங்களெல்லாம் முறியடிச்சாரா அப்படிங்கிறத வந்து செம லாஜிக்குடனும் பிரம்மாண்டமான காட்சிகளுடன் படைத்திருக்கிறார் சங்கர். இயக்குனர் சங்கர் வந்து இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடையே வேலை செஞ்சிருப்பார் போல. இந்த படத்தையும் அதே மாதிரியே பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்து பிரம்மாண்டம் இருக்கலாம், ஆனால் படமே பிரம்மாண்டமாக இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ராஜமௌலி, சங்கர் இப்படி ஒரு சிலரால் மட்டுமே முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வசீகரன் கதாபாத்திரத்தில் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தடுமாற்றத்தோடு பேசும்போதெல்லாம் என்னடா சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தோணும்போது சிட்டியோட என்ட்ரி ஆனோடனே நமக்கு எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி நிமிர்ந்து உட்கார வைக்கிறாரு. அதே மாதிரி 2.0 சிட்டி வந்து அதை கலப்படுத்துறாரு. நம்பர் 1, நம்பர் 2 இந்த மாதிரியான போட்டிகள் எல்லாம் நான் இல்லை, எப்போதுமே நான் வந்து ஒன்லி 1 அப்படிங்கிற மாதிரியான பஞ்ச் டைலாக்ல எல்லாம் வந்து இந்த வயசுலையும் வந்து இப்படிலாம் பஞ்ச் கொடுத்து இளம் ஹீரோக்களை வந்து அலற விடுகிறார். அக்ஷய்குமார் அக்ஷய்குமார் படத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு செல்ல இடைவேளைக்கு அப்புறம் வந்து அக்ஷய்குமாரோடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு கொடூரமான வில்லனா வந்து அவரை காட்டிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பரம சாதுவாக காட்டுறது வந்து கொஞ்சம் முரணாக இருக்குது. வயதான கதாபாத்திரங்கிறதுனால ஜெயபிரகாஷோடைய வாய்ஸும் அப்படியே பொருந்தி நிற்கிது. அதே மாதிரி எமி ஜாக்சன் வந்து சும்மா வெறுமனே வந்து போகிறதுனால அவருடைய கதாபாத்திரத்துக்கு வந்து பெரிதாக எதுவும் முக்கியத்துவம் எதுவும் இல்லை. மொபைல் நெட்வொர்க் இதோடைய வளர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்வில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், சுற்றுச்சூழலை வந்து எப்படிலாம் பாதிக்கும், பறவைகளுடைய அழிவு, மனிதர்களுடைய அழிவுக்கான தொடக்கம், இப்படி ஒரு நல்ல கான்செப்டை எடுத்து தன்னுடைய ஸ்டைல்லே உருவாக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி விட்டலாச்சாரியார் படத்தில் வர்ற மாதிரி ஆவி கதை இந்த மாதிரிலாம் கொடுக்காம இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆரோ, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி மக்களுக்கு புரியும்படியாகவே காட்சிப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் தானே படம் அப்படின்னே கொண்டாடலாம். படம் முழுக்க பிரம்மாண்டம், காட்சிக்கு காட்சி ஆச்சரியம் இப்படிலாம் கொடுத்த சங்கர் வந்து தன்னுடைய வழக்கமான டெம்ப்ளேட் காட்சிகள்லையும் மாறவே இல்லை. ஏன்னா வித்தியாசமாக ஒருத்தரை கொலை செய்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துலையும் வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்நியன், இந்தியன், இந்த மாதிரியான படங்களில் வித்தியாசமான கொலை காட்சிகள் இந்த படத்துலையும் உண்டு. அதே மாதிரி பெட்டி கடைக்கு சர்வசாதாரணமாக டீ சாப்பிட்டு வர போகிற மாதிரி தடை செய்யப்பட்ட ஆராய்ச்சி கூடங்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் வந்து லாஜிக் மீறல். படத்திற்காக உழைத்த கிராஃபிக்ஸ் டீமை வந்து நம்ம வந்து எழுந்து நின்னே பாராட்டலாம். ஏன்னா 3D டெக்னாலஜியில் வந்து டைட்டில் கார்ட்லேயே நம்மளை வந்து அப்படியே ஈர்த்துடுறாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சிகளில் வந்து புல்லட் பறப்பது, பறவை அருகில் வர்றது இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ் படத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை ஹாலிவுட் படத்துக்கு வந்திருக்கோமா அப்படின்லாம் எண்ண தோன்றுகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் டெக்னிக்கல் டீமிற்கு அடுத்த வருடம் அனைத்து விருதுகளுமே கிடைக்கலாம். ஏன்னா முத்துராஜின் கலை, பூக்குட்டியின் சவுண்ட் இன்ஜினியரிங், நிரோஷாவின் ஒளிப்பதிவு, ஆண்டனியின் எடிட்டிங், அனைத்திற்கும் மேலாக ரஹ்மானின் பின்னணி இசை அனைத்துமே தரம். மொத்தத்தில் வந்து படத்தை விட்டு வெளியில் வந்தோடனே நம்ம வந்து செல்ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன தோணுது. சங்கருடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து 2.0வோட 3.0 வந்து அனைவரையுமே எதிர்பார்ப்பை வந்து எகிற வைக்குது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.